சோலாபூரி. சோலாபூரி அப்படிங்கும்போது நமக்கு ஹோட்டல் ஞாபகம் வரும். நல்லா புஷ்ஷுன்னு உப்பி நம்ம ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா என்னமோ தெரியல, வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அது ஒரு மாதிரியாக இதாயிரும். நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஆர்டர் கொடுத்து இதை வீட்டில் சாப்பிட்றது அவ்வளோ உசிதம் இல்லை. ஏன்னா 6லேருந்து 7 நிமிஷத்தில் அது சப்பையாயிரும். ஆனாலும் நீங்கள் 40 நிமிஷம் கழித்து சாப்பிட்டீங்கன்னா கூட ருசி மாறாது, சவுச்சவுன்னெலாம் போகாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பொருட்கள் சேர்க்குறோம். அருமையாக இருக்கும் இந்த சோலாபூரி. ஒரு முறை நீங்கள் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். நான் இப்போ 1 கப் மைதா மாவில் செய்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் கண்டிப்பாக 6 பூரி வரும். 2 பேர் சாப்பிட்லாம். ஒருத்தர் 3 பூரிக்கு மேலே சாப்பிட முடியாது. அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. 1 கப் மைதா எடுத்துக்கலாம் கோபுரமாக. ரவை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இது பெரிய ஸ்பூன். நம்ம சின்ன ஸ்பூனில் இதுதான் டீஸ்பூன், இதில் 1/2 பங்கு. அந்த பெரிய ஸ்பூன் டேபிள் ஸ்பூன். இதே 1/2 டீஸ்பூன் உப்பு, நைஸ் உப்பு போட்டுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் நிறைய மாவு போடும்போது எல்லாமே நீங்கள் கூட்டி போட்டுக்கோங்க. அதனால தான் ரொம்ப சரியான மெஷர்மெண்ட்டை கொடுக்குறேன். 1/4 டீஸ்பூனில் பாதி ஆப்ப சோடா. ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிர். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், காய்ச்சாத எண்ணெய், பச்சை எண்ணெயா. நல்லா எல்லாமா கலந்து கைகளால் நல்லா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி கலந்து கொடுத்துட்டு தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு போல் நம்ம பிசையும் போது அது 2 மணி நேரம் ஊறி வரும்போது பூரி மாவு போல் நல்லா கொஞ்சம் திக்கான டோவாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் தொய்வாக 2 மணி நேரம் கழிச்சும் உங்களுக்கு தொய்வாக இருந்ததுன்னா பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு. 1 கப்புக்கு 6 தான் வரும். ஏன்னா பெரிய பூரியாக போடணும் இல்லையா, 6 வரும். 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா இப்படி நல்ல கை முஷ்டியால் அப்படி குத்தி இது பண்ணிக்கிங்க. பாருங்கள், இவ்வளோ ஸ்மூத்தாக. உங்களுக்கு பூரி உப்பி வரலன்னா 1 பூரி போட்டு பார்த்துருங்க. அப்புறம் கொஞ்சமாக மைதா கலந்துட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். எண்ணெய் தடவி தேய்ச்சிக்கலாம். இது சப்பாத்தி போல் திக்காகவும் இருக்கக்கூடாது, பூரி போல் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ்ஸு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். எண்ணெய் நல்லா காய வச்சிட்றோம். ஒரு 40%. அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு துளி போட்டு பாருங்கள், மேலே உடனே வந்தோடனே 40% அனலாக குறைச்சிக்கோங்க. கடைசி வரையிலும் அதையே மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல கணக்காக உப்பி வரும். உப்பி வராததுக்கு காரணம் ரொம்ப மாவு தொய்வாக இருக்குது, இல்லைன்னா எண்ணெய் காய்ச்சல் பத்தலை. லைட்டாக ஓரங்களில் மட்டும் அப்படி லைட்டாக தட்டி கொடுத்தீங்கன்னா உப்பி வந்துடும். 1 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ திருப்பி விட்டு 1 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் இருந்தால் கூட போதும். கொஞ்சம் நிறம் மாறுறதை நீங்கள் கணக்காக வச்சுக்கலாம். இது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆனால் எல்லோரும் இந்த சோலாபூரி சாப்பிடும்போது எல்லோரும் கிட்ட வந்துடணும். நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கும்போதே இல்லைன்னாலும் பரவாயில்ல, பூரி அமுந்தி இருக்கும். ஆனால் ருசி அட்டகாசமாக இருக்கும், சவுச்சவுன்னெலாம் இருக்காது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் உற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இதுக்கான சென்னா மசாலாவும் ஹோட்டல் ஸ்டைல் மசாலாவே நான் அப்லோடு பண்ணுறேன். அடுத்ததுமே நீங்கள் அதையுமே நீங்கள் இதுக்கு மேட்சாக செய்து சாப்பிடுங்க. அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் போட்டிருக்க அளவுகளை நீங்கள் நிறைய மாவு எடுக்கும்போது அப்படியே அதிகப்படுத்திக்கிங்க, அவ்வளவுதான்.